ஏ.ஆர். அப்துல் லத்தீப் அவர்கள் எழுதிய வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகம் ஏ.ஆர். ஹிதாயத்துல்லா அவர்களின் முன்முயற்சியில் குரல் வடிவம் பெறுகிறது. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு மற்றுமொரு படைப்பு. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் இஸ்லாமிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கின்றோம். இனி என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். வியாபாரம் என்பது சில குறிப்பிட்ட நேரத்தில் நடத்திவிட்டு வீட்டுக்கு வந்துவிடலாம். ஆனால் அதன் தாக்கம் ஒரு வியாபாரிக்கு தூக்கம் தவிர மற்ற நேரங்களிலும் அதற்குண்டான முயற்சிகளில் இருக்க வேண்டும். நம்மையெல்லாம் படைத்த நம் இறைவன் அல்லாஹ் நம்மை படைத்ததன் நோக்கமே நாம் அவனை வணங்குவதற்காகத்தான். எனவே திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியபடி நம் வாழ்வை வணக்க வழிபாடுகளில் கழிக்க வேண்டும். 5 தடவைகள் தவிர ஒரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு செயலும் வணக்கமாக நன்மை தரும் விஷயமாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். உதாரணமாக கல், முள், செடி, கொடிகளை அகற்றினால் நன்மை. மற்றைய சகோதரனை பார்த்து புன்னகைத்தால் நன்மை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களிலும் இஸ்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஒன்றுதான் வியாபாரமும். அதில் எண்ணற்ற நன்மைகள் இரு உலகிலும் அடைய முடியும். அதை புறக்கணித்து வியாபாரம் செய்தாலோ அதற்குண்டான தண்டனையை மறுமையில் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். பிரயோசனமே இல்லாத விஷயத்தில் நாம் நேரத்தை வீணாக்குவது ஒரு மோசமான செயலாகும். சிலர் சதா டிவி பார்த்து கொண்டே இருப்பார்கள், போனை நோண்டிக்கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு அழகல்ல, தொழில் நடத்தும் நபருக்கும் அழகல்ல. இதனால் நம் பொன்னான நேரங்கள் வீணாகி விடுகின்றது. எனவே இது போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அறவே விட்டுவிடுங்கள். அன்றாடம் நடக்கும் செய்தி அறிவதில் தவறு அல்ல. அதற்கு ஒரு அரை மணி நேரம் போதுமே. அதுபோன்று மற்றவர்களை பற்றி பேசுவது, இது யாருக்குமே வேண்டாத வேலைதான். ஒரு வியாபாரிக்கும் முறையான செயல் அல்ல. காரணம், அப்படி மற்றவர்களை பற்றி பேசி நேரம் போக்கினால் நம் வியாபாரத்தின் பல முன்னேற்றங்களை இழந்து விடுவோம். மற்றவர்களை பற்றி பேசியதற்காக மறுமையில் கைசேதமும் படும்படி ஆகிவிடும். எனவே நம்முடைய நேரத்தை வியாபார முன்னேற்றத்திற்காகவும் அது சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசுங்கள். இதன் மூலம் வியாபார வீழ்ச்சிக்கு நல்ல யோசனைகள் நமக்கு கிடைக்கும். மற்றவர்களை பற்றி பேசினால் தண்டனை தான் கிடைக்கும். எதற்கெடுத்தாலும் புகார் செய்வதும் குறை சொல்வது இது ஒரு மோசமான செயலாகும். நீங்களும் குறை சொல்லாதீர்கள். அப்படிப்பட்ட ஆட்களையும் தூரத்தில் வையுங்கள். புகார், குறை என்று இறங்கிவிட்டால் நன்றாக நாம் செய்யும் வியாபாரமும் நஷ்டத்தில் போய் முடியும். புகார் சொல்கிறவர்களின் உள்ளத்தில் எப்பவுமே நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்களே வியாபாரத்தில் இருக்கும். இவர்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்தால் சரி வருமா? மழை சீசன் வரப்போகிறது. இறைவன் நாடினால் மழை அதிகமாக பெய்யலாம்.
இந்த குறை சொல்பவர்கள் நம்மை பயமுறுத்துவார்கள். மழை வந்தால் மக்கள் வரமாட்டார்கள், வியாபாரம் படுத்துவிடும் என்றெல்லாம் கூறுவார்கள். சரியான வெயில் உஷ்ணம் நேரத்தில் இவர்களே மழை வந்தால் நன்றாக இருக்கும் என்பார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் குறை கண்டுபிடிப்பது என்பது நம்மை தாழ்வு மனப்பான்மை நிலைமைக்கு கொண்டு போய்விடும். ஆனால் அதே மழைக்காலம் வருகிறதா, மக்களுக்கு தேவையான குடைகள், மழைக்கோட்டுகள், தொப்பிகள் என்று வாங்கி வைத்து அந்த மழையிலும் சம்பாதிக்க முயல வேண்டுமே தவிர புகார், குறை சொல்லும் நபர்களை ஏற்று நடந்து விடக்கூடாது. மாற்றங்கள் என்பது எல்லாவற்றிலும் சகஜமே. வியாபாரம் அப்படித்தான். புதிதாக வரும் டெக்னாலஜி, தொழில்நுட்பங்களை அவரவர் தொழிலுக்கேற்ப அமைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு மிக இலகுவாக சர்வீஸ் செய்ய முடிந்தால் மக்கள் மிக சந்தோஷம் அடைவார்கள் அல்லவா? அந்த தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தும் போது நமக்கும் அதன் மூலம் இலகுவான முறையில் தொழில் நடத்த முடியும். பழைய முறையில் நான் ஸ்டாம்பு ஒட்டித்தான் தபால் போடுவேன் என்றால் உங்களுடைய கடிதம் சென்று சேர குறைந்தது 5 நாட்கள் ஆகலாம். இதற்கு மாற்றமாக ஒரு இமெயில் மூலம் அடுத்த நொடிய செய்தி சேர்ந்து பதிலும் கிடைத்து தொழிலுக்குண்டான பரிவர்த்தனை நடந்தால் அந்த ஸ்பீடு மூலம் நாம் பயன்படும் மாற்றங்களை ஏற்று வியாபாரத்தை செயல்படுத்துங்கள். அதேபோன்று வெறுப்புகளை நாம் காட்டக்கூடாது. சக மனிதர்கள், நம் ஊழியர்கள், கஸ்டமர்கள் யாராக இருந்தாலும் நம் வியாபாரம் வளர வேண்டும், வெற்றி நடை போட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் வெறுப்பு கலாச்சாரமே உங்களிடம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் எந்த செய்தி கொண்டு போனாலும் அதான் எனக்கு முன்னையே தெரியுமே என்பார்கள். சிலர், ஏண்டா நீ எனக்கு சின்ன பைய, எனக்கே அறிவுரை செய்கிறாயா என்று குறைத்துவிட்டு சொல்ல வரும் நபரின் வாயை அடைத்து விடுவார்கள். அதாவது இவர்கள் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று பிதற்றிக்கொள்ளும் பேர்வழிகளைத்தான் குறிப்பிடுகிறேன். இது வியாபாரம் செய்யும் ஒருவருக்கு அழகான செயல் அல்ல. யார் எந்த கருத்து சொல்ல வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்டு முடிந்தால் குறித்து வைத்து கொள்ளலாம். அந்த செய்தி தற்போதைக்கு தேவைப்பட்டாலும் போகலாம், தற்போதைக்கு தேவைப்படாமலும் போகலாம், அல்லது தேவைப்படலாம். என்றாவது ஒரு நாள் அந்த யோசனை நமக்கு பலன் தரலாம். எனவே எனக்குத்தான் தெரியுமே என்று சொல்லி அவன் வாயை மூடினால் அந்த செய்தி நமக்கு எட்டாமலே போய்விடும் என்பது மட்டுமல்ல, வேறொருவனுக்கு அந்த செய்தி கிடைக்குமானால் அதை கொத்தி கொண்டு போய்விடுவான். வியாபார வழக்கில் துறைமுகம் காட்டாதே என்பார்கள். ஒவ்வொரு வியாபாரிக்கும் ஒரு தனித்தனி வரையறைகள் இருக்கின்றன. எல்லாரும் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்ய மாட்டார்கள். அவரவர் ஞானத்திற்கேற்ப கொள்முதல் செய்து கொள்வார்கள். எனவே எங்கே நாம் வாங்குகிறோம் என மற்ற போட்டியாளர்களுக்கு தெரியும்போது அதனால் நமக்கு மேலும் மேலும் போட்டி ஏற்படுமே தவிர குறையாது. எனவே அது விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு உதவ வேண்டும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நாம் கொடுக்கும் கத்தி ஆப்பிள் வெட்டவா அல்லது நம் வியாபாரத்தை வெட்டவா என்பதை நாம் அறிய முடியாது அல்லவா? அதுபோல கோல் செட் பண்ணாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ரீதியில் நடந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்தது முதல் இறக்கும் வரை எய்ம் அல்லது கோல் செட்டிங் இருக்க வேண்டும். நம்முடைய முதல் இலக்கு இறைவனை வணங்குவது,
சுவர்க்கம் செல்வது. உயிர் வாழ சம்பாத்தியம் முக்கியம். அதற்கு ஹலாலான வேலை அல்லது ஹலாலான தொழில் அவசியம். அந்த தொழிலில் இப்படி செய்வது நமக்கு லாபம் ஈட்டித் தரும், மக்களுக்கும் பயன் கிடைக்கும் போன்ற திட்டமிடல் அவசியம். அதை விட்டுவிடுதல் கூடாது. இவையெல்லாம் நாம் கவனித்து செயல்படுத்தும் போது நமக்கு வியாபாரம் பல வகையிலும் முன்னேற்றம் பெற வழி கிடைக்கும். மேற்கண்ட செய்தியின் மூலம் செய்யக்கூடியவைகள், செய்யக்கூடாதவைகள் பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன்.